பிக் பாஸ்ல இந்த வார ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல பாருவோட ஃபேமிலியும், கமருதீனோட ஃபேமிலியும் ஒரே நாள்ல வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்தது போலவே பாரு ஃபேமிலியும், கமருதீன் ஃபேமிலியும் ஒரே நாள்ல தான் வந்திருக்காங்க. பாருவோட அம்மா மார்னிங்கே வந்துட்டாங்க. கமருதீனோட ஃபேமிலி ஈவினிங் போல வந்திருந்தாங்க. அண்ட் கமருதீன் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா இதுக்கு மிகப்பெரிய அளவுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அதே நேரம் பாருவோட ஃபேமிலி கண்டிப்பா இவங்களோட லவ் மேட்டருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அங்க நடந்தது அப்படிங்கிறது டோட்டலி வேற அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாருவோட அம்மா வந்து, "எனக்கு நீ என்ன பண்ணாலும் ஓகே. நல்லா இருந்தா சரி." அப்படிங்கிற மாரி விட்டுட்டாங்க. ஆனா கமருதீனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் குறிப்பா அவங்க அக்கா உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "அவ உனக்கு தங்கச்சி மாதிரி." அப்படின்னு இன்டைரக்ட்டா எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்க ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்க பொறுத்தவரைக்கும் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களோட கேம் ஸ்டைல் அப்படிங்கிறத டோட்டலி மாத்திப்பாங்க. அவங்க பண்ண ஃப்ளாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஏற்கனவே போன வாரத்திலிருந்தே கமருதீன் அவர்கள் பாருகிட்ட இருந்து லைட்டா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இந்த ஒரு நிலையில அவங்களோட அக்கா, இது நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம், கமருதீன் இந்த ஒரு விஷயத்த எப்படி அணுக போறாரு? பார்வதி கிட்ட அத எப்படி சொல்லப் போறாரு? அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. அதாவது அடுத்து வரப்போற 3 வாரத்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட இத கேம மட்டும் விளையாடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் இருக்க போறாங்களா? அப்படி இல்லன்னா இந்த விஷயத்த சீரியஸா டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கேம்ல ஏதாவது ஸ்பாயில் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா இதுக்கப்புறம் வரப்போற 3 வாரம் அப்படிங்கிறது பிக் பாஸ்ல உள்ள இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆகிரும். அண்ட் இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலேவ பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். மைண்ட் கேமோடையும் இருக்கணும். அதே நேரம் பிசிக்கல்லயும் ஃபிட்னஸோட இருக்கணும். அவங்க மட்டும் தான் அந்த கேம வந்து நல்லபடியா வின் பண்ணி பாயிண்ட்ஸ் அதிகமா எடுத்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ் என்ன மனநிலையோட அக்செப்ட் பண்ண போறாங்க? அதேபோல கமருதீன் அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாரு? இத பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க எந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படம் வரப்போற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. குறிப்பா மலேசியால அந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அண்ட் இதற்கு மலேசியன் அரசு ஏகப்பட்ட விதிமுறைகள குடுத்திருக்காங்க. குறிப்பா மலேசியாவுக்கு வந்து படத்த பத்தி மட்டும் தான் பேசணும். அத தவிர மத்த அரசியல் பேசக்கூடாது. அதே நேரம் விஜய் ரசிகர்கள் கட்சி கொடியவோ அப்படி இல்லன்னா அத தாண்டிய வேற விஷயங்களோ கொண்டு வரக்கூடாது. மஞ்சள், குங்குமம் போன்ற விஷயங்களும் கொண்டு வரக்கூடாது. முழுக்க முழுக்க பட ரீதியாக மட்டும் தான் இந்த ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி விதிமுறைகள் படத்துக்கு குடுத்திருக்காங்க. பொதுவாவே தளபதியோட படம் அப்படின்னா, அதுலயும் குறிப்பா ஆடியோ லான்ச்ல ஏகப்பட்ட அரசியல் பேசுவாரு. அரசியலுக்கு அப்புறம் வரப்போற ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க ஃபயரா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் மலேசியன் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தளபதியோட கடைசி படம் சொல்லும்போதே ரொம்ப எமோஷனலா இருக்கு. நீங்க அத எப்படி ஃபீல் பண்றீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் ஷேர் பண்ணுங்க.